என்னாச்சு? ஜூஸ் குடிச்சே இல்லையா? டீ குடிச்சே இல்லையா? அந்த கடிதாசியை பாருங்க. கரெக்டு தான், எல்லாம் வாஸ்தவம் தான். நானே எதிர்பார்க்கலதான். என்ன டெய்லி நான் பொழுதுஒரு மேனி நாலொரு ஒண்ணுமா, நாலொரு ஒண்ணும் பொழுதுஒரு மேனியா? அந்த மாதிரி நேற்று தான் அவர் தலைவர் அப்பெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியாது, நாங்க என்ன திமுக அதிமுகவா அப்படின்னு சொன்னாரு. இது என்னடா இப்படி சொல்றாரு, நம்ம மக்கள் மனசுல வேற மாதிரி இருக்குது, இவரு இப்படி முடிவு சொல்றாருன்னு பார்த்தா அவர் மக்கள் தலைவர் இல்லையா? மக்கள் மனசுல பார்த்தா இன்னைக்கு பார்த்தா சஸ்பெண்டு, 6 மாசம் சஸ்பெண்டுன்னு நியூஸ் வருது. ஒன்றும் புரிஞ்சிக்கவே முடியலப்பா. சோகெல்லாம் இருக்குன்னு. என்ன சோகம்? என்னப்பா ஆதவ அர்ஜுன் 6 மாசம் நீக்கிட்டாங்க, அதானே? யாரு ஆதவ அர்ஜுன்? யாரு? ஆதவ சில்பா குமாரா? இவர தெரிய மாட்டேங்குது. சில்பா குமார் பேரை சரியா சொல்லணும். சரி, சில்பா குமார் அவர் கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க 6 மாசத்துக்கு, அதானே? நான் இந்த அறிக்கை மட்டும் தான் பார்த்தேன். இதை பார்த்து கண்ணீர் போயிடுச்சு. அதான் இல்ல, அது எப்படி ஒரு அறிக்கை விட்டோம்னா சும்மா இருந்துருவாங்களா? உடனே அடுத்த மறு அறிக்கை வருமா இல்லையா? அதுல என்ன இருக்கு? அது சொல்றேன். முதல்ல இந்த அறிக்கை தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் கட்சியின் தலைமை நிர்வாக குழு முடிவெடுத்து அவரை 6 மாதம் இடைநீக்கம் செய்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. என்ன கட்சி விட்டு நீக்கி வைக்கிறாங்க 6 மாசம். 6 மாசம் டைம். 6 மாசம் டைமா? அது வரைக்கும் அதுக்குள்ள பொருளாளர் பதவி கிடைச்சா வாங்கிக்க, இல்லையா 6 மாசம் கழிச்சு என்ன பதவி கிடைக்குதோ அதை வாங்கிக்க. எங்க பொருளாளர் பதவி? எங்க பொருளாளர்? எங்க? செல்வகுமாருக்கு தெரியும். ஆல்ரெடி ஒரு பேச்சு அடிபடுது. அவரை வேறு இடத்திலிருந்து கூப்பிடுவதாகவும், அவர் அதுக்கு ரெடி சொல்லி விட்டதாகவும், அவர் அங்கே போய் விடுவதாகவும் அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள்ல சில பேர் கூறுறாங்க. வேற இடத்தில் சொல்லி வைத்ததாகவும், சொல்லி வைத்த இடம் சுத்தம் செய்து கொண்டிருப்பதாகவும், அப்படியா அங்கு போவதாகவும் பல பல வட்டாரம். தயவு செஞ்சு போகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியான இடம் தான். அவர் இருக்க வேண்டிய இடம் இது இல்ல, அது மட்டும் நம்மளுக்கு தெரியுது. சங்கராச்சாரி நல்ல சாமியார், அவர் எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும். மிஸ்டர் ஆதவ அர்ஜுன் இது சில்பா குமார் அவர்களே, நீங்க என்ன வேணா பேசுங்க, எது வேணா பேசுங்க, அதெல்லாம் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருங்க. இல்ல அதெல்லாம் உங்க ரைட்ஸ். ஆனா அது விசிகல்ல இருந்துட்டு பேசாதீங்க, அதுதான் நம்மளுக்கு நெருடுது ஒரு மாதிரி. நீங்க என்ன வேணா பேசுங்க, வெளியில இருந்து பேசுங்க. அம்பேத்கர் விழாவில் போய் நீ காஞ்சி சங்கராச்சாரியார் நல்ல சாமியார் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா, அம்பேத்கர் நமக்கு அது உடன்பாடு இல்லை, பட் இருந்தாலும் மேல இருந்துட்டு டோன்ட் மேக் மீ கம் டவுன் தேர் யூ பங்க் அப்படின்னு சொல்லுவாரா மாட்டாரா? இல்ல அது எப்படி வாய் வரும்? எப்படி வாய் வரும்? அம்பேத்கரை வச்சுக்கிட்டு நீங்க அவரை அப்படி சொல்றீங்கன்னா, இந்துவாக சாக மாட்டேன்னு ஒருத்தர் எவ்வளவு வழியோட சொல்லியிருப்பாரு. வாழ்நாள் மட்டுமா, வாழ்நாள் முழுக்க வழியோட வாழ்ந்து இறந்து போன ஒரு தலைவர் அவர் எத்தனை லட்சம் மக்களை பௌத்தத்துக்கு மாற்றி இருக்கிறாரு. பெரிய இயக்கமா அவரு எவ்வளவு புக் எழுதியிருக்காரு, எவ்வளவு வாழ்நாள் முழுக்க பேசினாரு அவரு. அவரை வச்சுக்கிட்டு கடவுள், சாமி, நல்ல சாமியாரு, கெட்ட சாமியார்லாம் நீங்க பேசுறீங்கன்னா, இப்ப இந்த அறிக்கைக்கு போறதுக்கு முன்னாடி அதான் என்னங்க இவ்வளவு தூரம் ஆகி போச்சு, ஏன் இன்னும் கழட்டாம வச்சிருக்கிறாரு? கழட்டி விடுறதா இல்ல, ஏன்னா தலைவருக்கு ஒரு அந்த மாதிரி சொல்லல. நானும் அப்படி சொல்லலைங்க. ஒரு டயர் சூரிய படத்துல கழட்டி விட்டாஞ்சிருன்னு ஒரு டயலாக் வரும், யாரா இருந்தாலும் கழட்டி விட்டாஞ்சிருவேன் அப்படின்னு டயர் மாத்துறது, டயரை கழட்டுறது. என்ன நினைச்சிட்டேன், கழட்டி விட்டு எரிஞ்சிருவேன் அப்படி நினைச்சிட்டேன். ஏன்னா தலைவருக்கு ஒரு பண்பு இருக்குது இல்ல, அவர் யாரையுமே அடிக்கும் போது கூட அவருக்கு அவருடைய ஸ்டைல்ல தான் அவர் அடிப்பாரு. அதனால அவர்கிட்ட மைக்க போட்டு என்னங்க இப்படி நாக்கு மேல பல்ல போட்டு இப்படி பேசிவிட்டாரு, என்ன 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 நினைச்சிட்டு சாமி, இதுக்கு மேல நீ பொறுமையா இருக்கணுமா சாமி, ஏதா செய் சாமி அப்படின்னு போய் மைக்க போட்டு கேட்டதுக்கு கொஞ்சம் முறை தம்பி, ஐ வில் கிவ். இல்ல நேத்து அந்த பதில் சொன்னது எல்லாம் சில்பா குமார் பேசியது தவறு, 100% தவறு. அப்படி பேசிருக்காரா? அப்படியே பேசி பாக்கல நீங்க, இப்ப பாருங்க. தற்போதைய சூழலில் அவர் பேசியிருக்கிற கருத்து 100 விழுக்காடு தவறானது. தலைவர் பேசியிருக்காரா? குற்றவாளிங்கிறது உறுதியாயிருச்சா?
கன்விக்ட் ஆயிட்டாப்ல. சாரி, ஐயோ நம்மளுக்கு குற்றவாளின்னு சொன்னதான் ஒரு இதுவா இருக்குதா? குற்றவாளின்னு சொன்னதான் ஒரு மாதிரி கருத்தியல் ரீதியாக ஒரு குற்றவாளி ஆகிட்டார். அவரு பேசுனது தவறு, அவர் மேல நடவடிக்கை 100% தவறு, அவர் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எல்லா முகாந்திரமும் இருக்குது அப்படிங்கறத ஒத்துக்கிட்டாப்ல. ஆமா, அதன் அடிப்படையில் தான் முடிவு எடுத்துக்கிறாங்க. ஆமா, அது முடிவு எடுத்துக்கிறாங்க. அதே போல செய்தி பரவலா வந்தது. கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள், இதர, அதாவது ஷில்பா குமாரை தவிர்த்த இதர துணை பொதுச் செயலாளர்கள், பொதுச் செயலாளர் உட்பட அனைவரும் விசிகாவில் கூடி தலைவரோட சேர்ந்து மீட்டிங்ல பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி தான் இந்த அறிக்கையானது வெளியாயிருக்குது. இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய, சரி இதுல ஒரு 6 பாயிண்ட்கள் இருக்கு. ஆமா, அந்த பாயிண்ட்கள் என்னங்கிறத போட்டு விடுங்க, படிச்சுக்குவாங்க, எல்லாருக்கும் போயிருக்கோம். ஆமா, இதுல முக்கியமான முதல் பாயிண்ட் என்னன்னா, கட்சியின் துணை பொதுச் செயலராக திரு ஷில்பா குமார் அவர்கள், அர்ஜுனா அப்படியா, எனக்கு ஷில்பா குமார் தான் பச்சை கிளிங்கிற வார்த்தை அங்கன்னு தெரிய மாட்டேங்குது. சரி, அவர்கள் அண்மை காலமாக கட்சி நலன்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வருகிறார் என்பது தலைமை நிர்வாகத்தின் கவனத்துக்கு தெரிய வந்தது. என்ன சொல்றதுன்னு புரியுதா? புரியலையே. அண்மை காலமா இந்த ஆடியோ லான்ச்ல மட்டும் கிடையாது, அண்மை காலமாவே some few days-ஆ. ஆமா, என்னது கட்சி நலன்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கியா? இல்ல, நான் என்ன சொல்றேன், வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் வச்சுக்கிட்டு நீங்களே இவ்வளவு வேலைகள் பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ் 35 இயர்ஸா அவர் 35 இயர்ஸ்க்கு மேல நினைக்கிறார் அரசியல் பண்ணிருக்கிறார். 35 இயர்ஸ் தான். ஆனா வாய்ஸ் ஆஃப் காமன் செய்ய வேண்டிய வேலை செஞ்சுட்டாரு ராஜா. நீ படித்த ஸ்கூல்ல அவர் ஹெட் மாஸ்டர் கிடையாது, அவர் தான் ஃபவுண்டரே. ஆமா, நீ படிக்கிற ஸ்கூலோட ஃபவுண்டரே அவர் தான். அதனால அவரை வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தார். அதுக்கப்புறம் முக்கியமா அடுத்து தலைமையின் அறிவுறுத்தல்களை மீறியும் தொடர்ச்சியாக அவர் எதிர்மறையாக செயல்பட்டு வருவதும், அத்தகைய செயல்பாடுகள் மேலோட்டமாக நோக்கினால் கட்சியின் நலன்கள் மற்றும் அதிகார வலிமைக்கானதாக தோன்றினாலும் அவை கட்சி மற்றும் தலைமையின் மீதான நன்மதிப்பையும் நம்பகத்தன்மையும் கேள்விக்குள்ளாக்கும் வகையில் பொதுவெளியில் கடுமையான விமர்சனங்களை உருவாக்கி இருக்கிறது. சொல் பேச்சு கேளாமைங்கிறது அவ்வளவுதான். சொல் பேச்சு கேளாமை பேசி வச்சிருக்கீங்க. இது கட்சிக்கு ஆகாது. கூட்டணி கட்சி இருக்குது, கட்சி இருக்குது, அதுக்கு மேல அதிகாரம் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து பேசினாதான் நீ அறிவாளி. இஷ்டத்துக்கு பேசிருக்க கூடாது. அரசியல்வாதி அறிவு இருக்குன்னு என்ன வேணா பேசக்கூடாது. சீமான் இதுல இன்னொரு விஷயமும் அடங்கி இருக்குது. என்னது? அதில் தலைவர் ஆக்சுவலாக என்ன சொல்றாருன்னா, இதை இதுக்கப்புறம் முதல்வர் அவர்களை சந்தித்து இன்னைக்கான இந்த வெள்ள நிவாரணத்திற்கான இதை கொடுத்துட்டு வந்தாங்க, நிதியை கொடுத்துட்டு வந்தாங்க. நிதியை கொடுத்துட்டு வந்துட்டு ஷில்பா குமாரை நீக்கியது குறித்தும் மேற்கொண்டு இந்த நிதியை கொடுத்தது பற்றியும் தலைவர் பிரஸ் மீட்ல பேசினாரு. பேசும்போது இந்த மாதிரி நாங்கள் நீக்கி இருக்கிறோம், செஞ்சுருக்கிறோம், நன்மதிப்பை கெடுக்கிற வகையில் இருந்ததுனாலையும் கட்சியில் மேல்மட்ட குழு சொன்னதுனாலையும் அதை கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்படின்னா நன்மதிப்பை கெடுக்கிறது அப்படின்னா ஆமாங்க, என்னுடைய பேரை கெடுக்கிற மாதிரி தான். கட்சியோட பேர் கெட்டு போகுதுல, கட்சி ஒரு முடிவுல இருக்குது. நீ கீழே உள்ள பொறுப்பாளர் ஒரு மாதிரி பேசினாங்கன்னா பேசாதப்பா, பேசாத, சொல்றதை கேளு, பேசாதன்னு சொல்ல முடியும். ஆமா, இப்போ எவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு திமுகல சமயத்துல இந்த மாதிரி மேடைகள்ல பேசுகிற பேச்சாளர்கள் ஏதாவது ஒரு கோவத்திலேயோ ஏதோ உணர்ச்சிப்பட்டு பேசுறது, உணர்ச்சிப்பட்டு ஒரு 1-2 வார்த்தைகள் கூடுதலாக பேசி விடுவார்கள். அது தவறா அப்படின்னா தவறுதான். சரியா? அதுக்கு பின்னாடி திமுகவின் பொதுச் செயலாளர் நம்ம தலைவர் தங்களை துரைமுருகன் அவர்களோ இல்ல ஸ்டாலின் அவர்களோ கூப்பிட்டு கண்டிப்பாங்க. இந்த இடத்துல நீ சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, நீக்கி இருக்காங்க, எல்லாமே நடந்திருக்குது. ஏன் நம்ம இவரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி 8 மாதம் சாதிக்கு 8 மாசம் போய் சிறை தண்டனை அனுபவிக்கலையா? நம்ம இவரு சைவ சாதிக்கு டெல்லி வரைக்கும் போயிட்டு அது தவறா அப்படின்னா தவறு, கண்டிக்கத்தக்கது, அதை அவங்க கண்டிச்சிருக்கிறாங்க. இப்படி ஒரு பேச்சாளர்கள் பேசுனா நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்றதோ, இப்பா இது தவறு, அடுத்த முறை வராம பாத்துக்க அப்படிங்கிற அளவுல சொல்ல முடியும். இவர் வகிக்கிற பதவி என்ன? துணை பொதுச் செயலாளர் இல்லையா? அது எப்படியான துணை பொதுச் செயலாளர்? விடுதலை சிறுத்தை கட்சி இறப்பின் அடிப்படையில் துணை பொதுச் செயலாளர். அப்படி ஆமா, கரெக்ட் தான். வருதா இல்லையா? இறப்பின் அடிப்படையில், பொட்டன்சியல் அடிப்படையில். இல்ல, நீங்க எங்க இருக்கீங்கன்னு ஒரு கவனம் வேணும்ல. உங்களுக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க, நீங்க எந்த கட்சி, என்ன மாதிரியான இயக்கத்துல செயல்படுறீங்க, தலைவர் யாரு, அவர் என்ன கரஸ்பாண்டன்ட், அவர் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது சமூகத்துல, அதெல்லாம் தெரிஞ்சுதானே பேசுவோம். சனாதனம் அப்படிங்கிற வார்த்தை
இவ்வளவு வெகு மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததுல தலைவர் அவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்குது. அம்பேத்கரை இவ்வளவு எளிமைப்படுத்தி இதை தான் அவர் சொல்ல வர்றாரு. அம்பேத்கரை பிடிச்சிக்கிறதுக்கு இங்கே பாரு இது ஒரு எளிமையான ரூட்டு அப்படின்னு ரூட்டு போட்டு கொடுத்ததுல அவருக்கு மிக முக்கிய பங்கு இருக்குது. இதையெல்லாம் இது பண்ணிட்டு இன்னைக்கு அமைச்சர்கள் வந்து அம்பேத்கர் கோடோடி போய் மாட போடுறாங்கன்னா அது வந்து விஜயால தான் அப்படின்னு பேசணும்னா தட்டையான வாதமா இல்ல இத பேசுறதுக்கு இது ரொம்ப தட்டுற மாதிரியான வாதமா இருக்கு. சிங் சக்குன்னு இல்ல இதுக்கு எதுக்கு விடுதலை சிறுத்தைகள் இருக்குன்னு கேக்குறேன். புரியுதா அவனுக்கு? இல்ல 25 வருஷமா ஒரு தலைவர் இருக்கிறாரு. அவரை எங்கே நீங்க இப்ப பாராட்டி பேசின மாதிரி தெரியல. ஒண்ணு இல்ல நடுநிலைன்னு தன்னை காட்டிக்கிற பத்திரிகையாளர்கள் முதற்கொண்டு ஷில்பா குமார் ஸ்பீச்சுக்கு இரிட்டேட் ஆகுறாங்கன்னா அப்ப இருந்தாலும் எவ்வளவு இரிட்டேஷனா பேசிருப்பான்னு நினைச்சு பாருங்க. ஏன் தன்னை வந்து நான் பெரிய நடுநிலைவாதின்னு பேசிக்கொள்ளக்கூடிய ஆட்கள் நான் எதுவும் வந்து அங்கேயும் ஒரு டச் பண்ணுவேன் இங்கேயும் ஒரு டச் பண்றாங்க கூட இது நீங்க கேட்கறதுக்கே ஒரு மாதிரி நாராசமா இருக்குது. சீமான் மாதிரி இருக்குங்க. என்னையா இதெல்லாம் ஏன் இப்படி பேசி வச்சிருக்கிறா? திருமாவளவன் கொடுக்க வேண்டிய கிரெடிட்டை போய் இப்படிலாம் திருடுறாமா? அவர் எப்பேற்பட்ட தலைவர், அவரு எவ்வளவு பங்காற்றிருக்கிறாரு. அம்பேத்கரை பத்தி தாவேகா தலைவர் சொன்னனாலதான் வந்ததுன்னு சொன்னா பச்சை புள்ளக்குள்ள சிரிக்காதா அப்படின்னெல்லாம் கேட்கற நிலைமைக்கு ஷில்பா குமார் கொண்டு விட்டுருக்காருன்னா அஜா நீ அங்க இருக்க கட்சியின் பொதுச் செயலாளர் போஸ்டிங் கொடுத்து உங்களை உட்கார வச்சு பார்த்தா நீங்க கட்சிக்கே வந்து பங்க விளை வைக்கிற வேலையை பாக்குறீங்களே. அவருக்கே உழ வைக்கிற வேலையை இல்ல ஒண்ணு என்ன அவர் தெளிவா சொல்றாரு. தலைவர் என்ன சொல்றாருன்னா நீங்க போங்க கலந்துக்குங்க, ஓகே எனக்கு விருப்பம் இல்லை, ஆனா அரசியலா எதுவும் பேசிடாதீங்க, கட்சிக்கும் கூட்டணிக்கும் வந்து நெருக்கடி கலங்க வகாத பேசுங்கன்னு தான் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. நீ அதையும் மீறி போய் பேசுறா அப்போ என்ன உனக்கு அஜந்தா யாரு நிஜாமாக் யாருன்னு கேட்கணுமா இல்லையா? அப்போஸ்ங்க அப்ப தெரியுது. சொல்லி ஒருத்தர் அனுப்புறது யார் சொல்றது ஒரு எங்கேயோ சூசகமா சொல்லல, அவர் தெளிவா சொல்லி அனுப்புறாரு. பேசாதீங்க, தேவையில்லை வந்து கிட்னி எடுக்கிறது தான் கூப்பிடுறாங்க, அதனால பேசாதுன்னு சொல்லி அனுப்புறாரு. ஆனா அந்த கிட்னி எடுக்கிற வேனே ஷில்பா குமாரோட தான் அப்படிங்கிறப்ப அது எப்படி இருக்கும்? அப்ப எப்படி அளவு பண்ணுவாங்க? இப்போ அவர் பேச்சு இல்ல அவருடைய அந்த 8 பக்க அறிக்கை இருக்குல்ல, அது குறித்து வந்து நம்ம விரிவா அண்ணன் வந்து பேசுகிற மைனர் அண்ணன் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு. அதுல மிக முக்கியமான பகுதி என்ன அப்படின்னா, இப்போ விஜய் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு பங்கெடுக்க போகிறார் அப்படின்னு செய்தி வந்தது எப்பன்னா மாநாட்டுக்கு முன்னாடி. நான் சரி அப்படின்னு அதுக்கும் இசைவளிச்சிட்டேன். ஆனா மாநாடுக்கு அப்புறம் அது எனக்கு ஏற்புடையதா இல்லை. ஏன் ஏற்புடையதா இல்லைன்னா மாநாட்டு மேடையில விஜய் பேசினது எவ்வளவு அபத்தமான பேச்சு. அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஒரு நடுநிலைவாதி அப்படின்னு கருதக்கூடிய ஆட்களே விஜயோடைய ஸ்பீச்சை ரசிக்கல. அவருடைய அந்த மாடுலேஷன் இரிட்டேஷனா இருக்குதுங்கிறது ஒண்ணு தவிர அதை விடவும் இரிட்டேஷனா இருக்கிறது அவருடைய அந்த பொலிட்டிக்ஸ் வந்து எப்படி அவர் அனலைஸ் பண்ணிருக்காங்க. அதாவது பேசுறத வந்து ரொம்ப நம்ம கூட வரலாம் இல்லையா, நம்மளும் கொடுக்கலாம் இல்லையா, யாரியா முதல்ல மனப்பாடம் பண்ணி வச்சு பேசுற மாதிரியான ரொம்ப அப்ரப்டா தெரிஞ்சது. அத கூட கடந்து வந்துருங்க. அந்த கான்செப்ட் இருக்குல்ல, அதாவது ஒரு ஊர்ல வந்து சொல்லோட இருக்கும், நீ வந்து உமியை எடுத்துட்டு வா, நீ வந்து அரிசி எடுத்துட்டு வா, நான் உமியை எடுத்துட்டு வரேன், 2 பேரும் குத்தி குத்தி சாப்பிடலான்னு. இது அந்த மாதிரி கூப்பிடுற வேலை. நீ யாரியா முதல்ல, உனக்கு என்ன ஓட் பேங்க் இருக்குது, உனக்கு என்ன அரசியல் கொள்கை தெளிவுன்னு இருக்குது, பாசிசமும் பாயாசம்னு பேசிக்கிட்டு இருக்கிற பண்ணையார் நீ, ஒரு பனையூர் பண்ணையார் நீ யோசிச்சு பாரு. ஒரு மக்களுடைய வெள்ள நிவாரணத்துக்கு கூட கூப்பிட்டு கொடுக்குற ரேஞ்சுக்கு தான் நீ இருக்கிற. இல்ல அதாவது அதான் அந்த விழாவுக்கு வந்து வரவங்களுக்கு நீங்க ஒரு இது கொடுத்தீங்க பாருங்க, ஒரு வழிமுறை. ஆஹா, பனையூர் பண்ணையாருங்கிறத மணிக்கு ஒரு முறை நிமிடத்துக்கு ஒரு முறை நிரூபித்து கொண்டே இருக்கிறீங்க. இப்படியான ஒரு கருத்தில் தெளிவுள்ள நீ என்னைக்குதான் மக்கள்கிட்ட வருவ? அங்கே தள்ளி நில்லுங்கள், கம்பிக்கு வெளியே நில்லுங்கள், இதை கொண்டு வராதீர்கள், அதை கிட்டே வராதீர்கள், காலம் பூரா ஒரு பிம்பமாவே இருக்க வேண்டியதான். என்னைக்குதான் நீ மக்கள் கிட்ட வருவ? எப்பதான் நெருங்குவீங்க நீங்க? எப்பதான் மக்கள் கிட்ட வருவீங்க நீங்க? இப்ப இல்ல இது கூட மக்கள் இல்ல. இப்போ இந்த விழா நடக்குதுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு எல்லா மக்களுமே வந்து இங்க உள்ள சிட்டியில உள்ள மக்கள் தான் வர போறாங்க. அவங்களுக்கு தெரியும் ஒழுங்குமுறை நடந்துக்கணும்னு. அவங்க கிட்டே நீ கிட்ட வர மாட்டேன்னா எளிய மக்கள் கிட்ட எப்படி போவாங்க? என்ன சொல்றேன், பெரிய ரசிகர் படை உண்டவர் சரியா, நாளைக்கு வந்து புத்தகங்கள்லாம் எல்லாரும் உள்ள வந்துருவாங்க, செஞ்சுருவாங்க, எனக்கு ஒரு பயம் இருக்கு. சரி ரைட் ஓகே. ஏன் வெள்ளம் வந்து வெள்ள பகுதியாது வெள்ளக்காடு, நீ அங்கே போனீங்கன்னா என்ன ஒரு 5000 பேர் சூழ்ந்துருவாங்களா?
முதல்ல அவன் உடமை இழந்துட்டு நிக்கிறான். உடமையை தேக்கிறதுக்கு பாப்பானா இல்ல? அதான் சொல்றேன், மக்கள்னா இவங்க எல்லாத்தையும் ஒரே மாதிரி பாக்குறது தான் பிரச்சனை. எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி. இப்பயே எப்படின்னா தேர்தல் சமயத்துல மக்கள் என்ன அரசியல் நோக்கி ஆர்வமா பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா தேர்தல் சமயத்துல பரப்புரைகள் என்ன தலைவர் என்ன பேசுறாங்க, இவர் என்ன சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னு மக்கள் அவங்க அங்கங்கே வந்து அதை போய் கூட்டங்களை வந்து பார்க்க செய்வாங்க. அப்ப இன்னும் கூட்டம் அதிகமா உள்ள இருக்கும். அப்ப என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? அப்ப எனக்கு நான் போய் நேரில் பரப்புரை செஞ்சா நான் கூட்டம் வந்துருங்கண்ணா, அதனால நான் அப்படியே டிஜிட்டலா பேசுறேன் அப்படின்னு மோடி மாதிரியே பேசிக்கிட்டே இருப்பீங்களா? புரியல. இப்ப ஏற்பட்ட ஒரு ஆளுடைய நான் வந்து ஸ்டேஜ் ஷேர் பண்ணுன்னு சொன்னா அரசியல் தெரிந்த அரசியல் முதிர்ச்சி கொண்ட எந்த தலைவராவது வருவாங்க? விஜய் அவர்களுக்கு அம்பேத்கரை பற்றிய புரிதலும் கிடையாது, பெரியார் பற்றிய புரிதலும் கிடையாது. ஆனா வாசிக்கிறதுக்கும் தயாராக இல்லை. அப்பேற்பட்ட ஆளுக்கு ஒரு அம்பேத்கரிய பட்டம் பூசணும், அது உன் கையால் வந்து பூசி விடு அப்படின்னு நீ அவரை கூப்பிடுறன்னா அவர் அதை செய்யலேங்கிறதுக்காக அவருக்கு இவ்வளவு நெருக்கடி கொடுப்பீங்கன்னா அப்ப நீங்க யாரு? இல்ல எனக்கு என்னன்னா திரும்பவும் சொல்றேன், விஜய் பேசும்போது எய்தாப்புல விசில் அடிச்சா குஞ்சுகள் விசில் அடிக்கிறதுங்கிறது வேற. இவன் மேடையில உட்காந்து விசில் அடிச்சா கொஞ்சம் வேலை பாக்குறாயா? இதெல்லாம் வேலையா? இதெல்லாம் வந்து ஒரு கருத்தில் பண்ற எவ்வளவு வேலை இருக்குது. ஒரு மீட்டிங் போயிருக்கீங்க, அங்க என்ன பேசணும், எவ்வளவு சென்சிபிளா பேசணும்னு முதல்ல வந்து அது விஜய பார்த்தனே நிக்கிறது என்ன வேலை? முதல்ல இது புக் ரிலீஸ் ஈவென்ட் மாதிரி நடந்ததா? தலைவர் வந்து எதை கண்டு சந்தேகிச்சாரோ அந்த சந்தேகம் நிரூபணமாச்சா இல்லையா? ஏன் இது அரசியல் மீடியா தான் இருக்கும். முதல்ல வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுத்த ஆள்ல இருந்து விகடன் குடும்பத்தார்ல இருந்து எண்டுல பேசின விசை வரைக்கும் என்ன பண்ணாங்க, பனையூர் பண்ணையார் வரைக்கும் அரசியல் தான் பேசினாங்க. ஏதாவது வந்து அம்பேத்கரை பற்றி ஏதாவது பேசினாங்களா? இடையில ஆனந்த் டெல்டும்டே அவர்களும் நீதரசு ஒழுங்கா உச்சரிச்சிக்கலாம் அந்த பேரை வச்சோம். அது ஆளாளுக்கு அது இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் மாதிரி ஆளாளுக்கு ஒரு இஷ்டத்துக்கு வாசிச்சிருந்தா முன்ன உங்களை பத்தி கேட்டிருந்தா தெரிஞ்சிருந்தா அதெல்லாம் தெரியும். பாயாசம் பாயாசம் நீங்களே அந்த ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டுக்கு ஆனந்த் டெல்டும்டே கூட்டு வந்தீங்கல்ல, பெயில தான் வந்தாராம். கேட்டிருக்கலாம்ல என்ன வழக்குல பெயில வந்தீங்க, அப்ப தெரிஞ்சிருக்கும் பாயாசம் என்ன அப்படின்னு. சரி, இப்ப அந்த மேடையில் ஃபுல்லா அது வந்து ஒரு ஆடியோ லான்ச், அரசியல் ஆடியோ லான்ச் அதாவது நடந்தது. அந்த மேடையில சில்பா குமார் என்னவா உட்காந்துருந்தாரு, வாய்ஸ் ஆஃப் காமனுடைய ஓனரா உட்காந்துருந்தாரு. ஆனா பேசும்போது மட்டும் விடுதலை சிறுத்தைகள் தோழர்களே தோழியர்களே அப்படின்லாம் பேசினாப்புல. அப்படி பேசுறப்போ இவருக்கு அப்புறம் பேசின பனையூர் பண்ணையாரு கடைசியா ஸ்பீச்சை முடிக்குமா என்ன சொல்லி முடிச்சாரு? விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமாவளவனருக்கு திமுக வந்து நெருக்கடி கொடுத்துருக்கு, அந்த நெருக்கடி காரணமாக தான் அவர் வரல, அவருடைய மனசாட்சி இங்கேதான் லிவிங்ஸ்டனா இருக்கு அப்படின்னு பேசினார்ல. இது எவ்வளவு பெரிய அபத்தமான ஸ்டேட்மெண்ட். அவர் வந்து இல்ல அப்படின்னு சொன்னாரு. அவரு எவ்வளவு பெரிய இன்டெலெக்சுவல். அவர் வந்து 8 பக்க அறிக்கை கொடுத்து இது என்னுடைய சுயமான முடிவு, எனக்கு சொல்லணும் இல்ல எனக்கு இந்த இவ்வளவு நெருக்கடி கொடுத்து அவரை கிளாரிஃபை பண்ண வச்சிருக்காங்க. இங்க யோசிச்சு பாருங்க, ஒரு புத்தக வெளியீட்டு விழா எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அவருடைய சுய விருப்பத்தை கூட 8 பக்க உரையா அவர் வந்து கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு இவங்க தள்ளிவிட்டு இவங்க வந்து அவரை வந்து முழுக்க முழுக்க என்னவா இருக்குன்னா தலைவர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குற வேலையை அப்படிங்கிற மட்டும்தான் அந்த சில்பா குமார் இவ்வளவு காலமா செஞ்சிருக்கிறாரு. இப்போ அந்த 8 பக்க அறிக்கையில அவர் தெளிவுபடுத்துறாரு. எனக்கு பாருங்க, இந்த மே மாச பத்திரிக்கை இப்படி ஒரு தலைப்பு போடுறான், எனக்கு அங்க இருந்த சந்தேகம் ஆரம்பிக்குது. விகடன் தொடர்ந்து நான் சொல்றேன், அவங்க முதல்ல வந்து ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க சரின்னு, அப்புறம் அவருடைய டேட்டு கிடைக்கல, பின்னாடி ராகுல் காந்தியை முயற்சி பண்றோம் நாங்க, அதுக்கும் சரின்னு சொன்னேன். சரி ஓகே, அவருடைய டேட்டும் கிடைக்கல, பின்னாடி கடைசியா வந்து விஜய் அவர்கள்னாங்க, அது மாநாடுக்கு முன்னாடி, அதுக்கும் சரின்னு சொன்னேன். மாநாடுக்கு பின்னாடி அப்படியே ஆளோட ஸ்டேஜ் ஷேர் பண்றது சரி வராது அப்படின்னு என்னுடைய அச்சத்தை ஆட்சேபிச்சேன். அதை அவங்க சரி ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அதில் ஸ்டேபிளாக நின்னாங்க. இதை குறித்து மே மாத பத்திரிகையில் வந்தது. எனக்கு அங்கே தான் ரொம்ப இது ஏதோ கூட்டம் சரியில்லைங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுக்கிட்ட பின்னாடி எப்படி போட்டிருக்காங்க ஹெட்லைன்ஸ் பார்த்தீங்களா, என்ன கேவலமா போட்டிருக்காங்க. நான் வரல அப்படிங்கிற இதை அவர் தெளிவுபடுத்துறாரு. விகடன்ட்டே ஐயா நீங்கள் அவரை வச்சே நடத்துங்க, வேற ஆளை பாருங்க, விஜய் வேண்டாங்கிற நெருக்கடியை நான் உங்களுக்கு கொடுக்கல, விஜய்க்கு அந்த நெருக்கடியை கொடுக்கலன்னு பெருந்தன்மையோட தலைவர் வந்து அந்த இடத்துல ஸ்டாண்டை சொல்றாரு. இப்போ அம்பேத்கர் தான் முக்கியம், திருமாவர்கள் தான் முக்கியம் அப்படின்னா விகடன் குழுமத்தாரோ வாய்ஸ் ஆஃப் காமன்ஸோ விஜய் கிட்ட போய் கேட்டிருக்கலாம்ல, ஏன் நீங்க கொஞ்சம் பார்த்து இது பண்ணீங்க அப்படின்னு. திருமாவர்களின் மனசாட்சி கூட என் மேடையில தான் இருக்கும்னு சொல்ற பனையூர் பண்ணையாரு திருமாவர்களுக்கு போனை போட்டு, அண்ணே நீங்க செய்யறது தானே சரி, ஏன்னா நீங்க தான் வந்து இவ்வளவு காலமும் அம்பேத்கரை இது பண்ணியிருக்கிறீங்க, வெயிட்டிங் ஃபார் விசாவே
பனையூர்ல கார் ஏறுறப்போ படிக்க ஆரம்பிக்கிறவன், அதனால நான் செஞ்சா சரியா வராது அப்படின்னு நீங்க விட்டு கொடுத்துருக்கலாம்ல, நீங்க சொல்லியிருக்கலாம்ல. அப்போ உங்களுக்கு அரசியலும் தெரியல, பெருந்தன்மையும் தெரியல. சரி, ஆனா அந்த மேடையில வந்துட்டு எப்படி பேசுறீங்க அப்படின்னா, அவர் வெறுமன கூட்டணியின் அழுத்தத்திற்காக மட்டுமே வரவில்லை அப்படின்னு அவருடைய ஸ்ட்ரென்த்தை, அவருடைய ஆற்றலை வந்து மலிவுபடுத்துற மலினப்படுத்துற வேலையை பார்க்குறாங்க. அவருக்கு வந்து அவர் வந்து ஒரு கூட்டணி கட்சி வந்து அழுத்தம் கொடுத்துருச்சு அப்படின்னா அதுக்கு பயந்துக்கிட்டு அவரால் வர முடியாம விட்டுருவாரு. அவருடைய சுயமா எந்த அரசியல் முடிவும் அவரால் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் அவர் பேசுறாரு. இது எவ்வளவு பெரிய கேவலமான கொடூரமான எண்ணம் இல்ல. இது வந்து அவருக்கு இல்ல. இப்போ அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரா நான் சில்பா குமாரை கேட்கிறோம், எதை நம்பி எதை இன்ஸ்பயர் ஆகி விசிகால சேர்றீங்க? இவருடைய ஆளுமை இன்ஸ்பயர் பண்ணி தானே. அந்த ஆளுமையை ஒருத்தர் கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கான் மேடையில. வெறுமன நடிகர் அவர்கிட்ட என்ன இருந்துச்சு? இதுக்கு முன்னாடி எங்கேயாவது எப்போதாவது ஏதாவது ஒரு சமூக சிக்கலுக்கு அம்பேத்கரிய கருத்துக்களை கோட் பண்ணியோ பெரியாரிய கருத்துக்களை கோட் பண்ணியோ எங்கேயாவது பேசியிருக்கிறாரா? ரிட்டையர்ட் ஆகிற காலத்துல நடிப்பை விட்டுட்டு அரசியலுக்கு வர்ற அவரை போய் விசிலடி தான் குஞ்சார்ந்து கை தட்டிட்டு உங்க தலைவரை இழிவுபடுத்தி பேசுறத அமைதியா எப்படி கடந்து போறீங்க? அப்போ அவர் உங்க தலைவர் இல்லைங்கிறத அர்த்தம். அப்ப அதனால கோவம் வரலைன்னா ரெண்டே விஷயம் தான். ஒன்னு அவர் பேச்சுக்கு நீ உடன்படுற, இன்னொன்னு அவர் உங்க தலைவர் இல்ல, அவர் பேசினா உனக்கு ரோசம் வரல அப்படின்னா நீ அங்க இருக்க வேண்டிய ஆள் இல்லை. அவ்வளவுதான். இப்ப இதே விஷயத்தான் அந்த ஆலு ஷானவாஸ் அவர்களும் வந்து டிபேட்ல கேட்டிருக்கிறாங்க. அப்போ சுத்தி வந்து தலைவரை வந்து இழிவுபடுத்தினாலே தான் இவங்க பார்த்துருக்காங்க. காலம் முழுக்க எல்லா கட்சியிலும் இந்த மாதிரி சில்பா குமார்கள் வந்து போவார்கள். எல்லா கட்சியை பிரிக்கிறது ஒண்ணும் இல்ல. இந்த கூட்டணி எவ்வளவு சீக்கிரம் அவங்களுக்கு 6 மாசம் விடுப்பு கொடுக்குறோம் அப்படின்னு எல்லா கட்சியிலுமே இந்த மாதிரி கூட்டணியை பிரிக்கிறதுக்கோ கட்சியை பிரிக்கிறதுக்கோ இல்ல கட்சிகளை ஒரு சலசலப்பு உண்டாக்குறதுக்கோ எதிரிகள்ட்ட இருந்து சில சில்பா குமார்கள் வருவார்கள். அஜெண்டா பாக்குகளை எவ்வளவு சீக்கிரம் நம்ம கண்டுணர்ந்து எவ்வளவு சீக்கிரம் 6 மாசம் லீவு கொடுக்குறோம் அப்படிங்கறத மேட்டர். கட்சிக்கு ஆமா, தலைவர் அவர்கள் மிக சரியான நேரத்துல கொஞ்சம் தள்ளி முடிவு எடுத்தாலும் நல்ல முடிவு எடுத்திருக்கிறாரு. தலைவர் மீண்டும் ஒரு அரசியல் ஆளுமைங்கிறத இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணிட்டாரு. அடுத்து தாவேகா பொருளாளரா சில்பா குமார் என்னைக்கு பாக்குறோங்கிற தருணத்தை எட்டி எதிர்பார்த்து காத்திருக்கிறோம்.